ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜய் அவர்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருச்சு. எல்லாருமே கொண்டாடி தீர்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களை இதில் சர்ப்ரைஸான நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. சாங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்தாலே அந்த சாங் எந்த அளவுக்கு பிளாஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சாங்கும் கண்டிப்பாக ஒரு பிளாஸ்ட் மெட்டீரியல் தாங்க. தேட்டரில் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த பாட்டு கண்டிப்பாக பிளாஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இந்த சாங் பார்த்த வரைக்கும் இந்த பாடல் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. தளபதி சிக்னேச்சர் ஸ்பாட்டில் நிறைய இருக்குது. கட்சி சம்பந்தமான நிறைய விஷயங்களும் உள்ள வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் பாடுற சரணத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற லாங்குவேஜஸ்ல எல்லாம் பாடியிருக்காப்புல. எல்லாருக்குமே நன்றி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பாடலோட கேப்ல தளபதி விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் படங்கள்ல இருந்து இப்ப வரைக்குமே உண்டான சிக்னேச்சரான பிக்சர்ஸை உள்ள சொருகியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் நடிச்ச 68 படங்களோட பேரும் வந்து போகுதுங்க. இந்த பாடலில் இருக்கிற மிகப்பெரிய சர்ப்ரைஸே இந்த பாடலோட எண்டப்ப அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டான்ஸ்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தளபதி விஜய் அவர்கள் வந்து டான்ஸ் ஆட வர்றதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் போடுறாங்க. அதுலயே தெரிஞ்சிருச்சு 1 நிமிஷம் கண்டினியூஸா தளபதி விஜய் அவர்கள் இந்த பாடல்ல ஆடி இருக்காரு. கண்டிப்பா ரஞ்சிதமே பாடலுக்கு அப்புறமா இது கண்டிப்பா பிளாஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தியேட்டர்ல இந்த பாடலை பார்க்கும்போது இன்னும் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுட்டே இருக்கலாமே, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஆனா அது அவரோட முடிவு. இன்னும் தளபதி விஜய் அவர்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரவே வராது அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க.